முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரையை உருவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3 வரமிளகா, ஒரு கையளவு வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி போட போகிறேன். ஆற வச்சிடணும். 3 கரண்டி எண்ணெய், கடுகு போடுறோம். அடுத்து வெங்காயம் போடுறோம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிடுறோம். பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுறோம். வெங்காயம் வதங்கக்குள்ள 1/4 ஸ்பூன் உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். ஃபர்ஸ்ட்ல முருங்கைக்கீரை வதக்கணும். நான் ஃபர்ஸ்ட்ல இதை வதக்கிட்டேன், எடுத்து வச்சு இப்போ முருங்கைக்கீரை வதக்க போகிறேன். முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, இரும்பு சத்து. அடுத்து நமக்கு உடம்புக்கு ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க செய்யும். உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை சூப்பாக வச்சு சாப்பிடுங்க, பொரியலாக வச்சு சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை வதங்கக்குள்ளே கொஞ்சம் உப்பு போடணும். வேறு மிளகாவும் வேர்க்கடலையும் மிக்சியில் ஓட்டி கீரையில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கிடுச்சு முருங்கைக்கீரை. இப்போ இது கூட வதக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். பொடியாக்கின வேர்க்கடலையும் வரமிளகாயும். அவ்வளோதான், இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு.